Hi everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு கிளிப்பர் சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிப்பர்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெயில் கிளிப்பர், ஹேர் கிளிப்பர் அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெயில் கிளிப்பர்னா என்ன? நெயில், அதுதான் நெயில் கட்டர் தான் அது. அதாவது நெயிலை கட் பண்றதுக்கு டாப்ல உள்ள போர்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஹேர் கிளிப்பர், வெஜிடபிள் கிளிப்பர், இந்த மாதிரி சில போர்ஷன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம கிளிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சர்க்கியூட்ஸ்லயுமே இதை யூஸ் பண்றோம். இங்கே வந்து சர்க்கியூட்ஸ்ல என்ன பண்றோம்னா ஒரு வேவ்ஃபார்மோட ஒரு போர்ஷன் ஆஃப் த வேவ்ஃபார்மை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதை வந்து கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்ம் இருக்கு இந்த மாதிரி அப்படின்னா இதுல நான் ஒரு பர்டிகுலர் போர்ஷன், இந்த எல்லோ கலர் போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணேன்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கிளிப்பர் சர்க்கியூட் வழியே பாஸ் பண்ணா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் கிளிப்ட் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், கிளிப் அவுட் பண்ணிட்டேன். Why do we need clippers? எதுக்காக clippers தேவைப்படுதுன்னா மெயினா வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்வயர்ட் சிக்னல் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு வோல்டேஜ் சர்ஜ் வந்துட்டுனா இதை ரிமூவ் பண்ணாதான் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ல கொடுக்க முடியும். இல்லைன்னா எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆயிரும் இந்த சர்ஜ்னால. ஸோ இந்த கேஸ்ல நான் ஒரு கிளிப்பர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆடியோ சிக்னல் எடுத்தோம்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலோவபிள் ரேஞ்ச் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, மீதி எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாத்தையுமே கிளிப் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ கிளிப்பர்ஸ் வந்து சிக்னல் ப்ராசஸிங் சர்க்கியூட்ல வந்து மேஜர் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ கிளிப்பர் சர்க்கியூட்டை எப்படி ஒரு ஆப்-ஆம்ப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். பேசிக்கலி இது வந்து ஒரு ப்ரிசிஷன் டயோட் இல்லை ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர் பார்த்தோம்ல, அதோட அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ ப்ரிசிஷன் டயோட்ல என்ன இருக்கும்? ஒரு ஆப்-ஆம்பும் ஒரு டயோடும் தான் இருக்கும். ஸோ கிளிப்பர் சர்க்கியூட்லயும் அதே தான் இருக்கும். இங்க இன்புட் வோல்டேஜ் வந்து சைனூசாய்டல் வோல்டேஜ், அது வந்து இந்த ஆப்-ஆம்போட இன்புட் தான் இந்த சைனூசாய்டல் வோல்டேஜ். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா என்ன தேவைன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்ம இங்க செட் பண்ணணும். எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ்னா இந்த ரெஃபரன்ஸ் will decide how much waveform I have to remove it. அதாவது இப்போ இங்க இந்த 1 வோல்ட், இப்போ மொத்தமா இது வந்து 5 வோல்ட் டு -5 வோல்ட் இருந்ததுன்னா இந்த மேல உள்ள 1 வோல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுமா இல்ல 2 வோல்ட்டை ரிமூவ் பண்ணுமான்னு நம்ம தான் சொல்லணும். அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை செட் பண்றதுக்கு இங்க ஒரு எக்ஸ்ட்ரா சர்க்கியூட் மட்டும் தேவை. ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் வோல்டேஜை செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல உள்ள வேவ்ஃபார்மை வந்து இந்த சர்க்கியூட் வந்து கிளிப் ஆஃப் பண்ணிடும். இதுல ரெண்டு டைப் ஆஃப் கிளிப்பர் சர்க்கியூட் இருக்கு. பாசிட்டிவ் கிளிப்பர், நெகட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் கிளிப்பர்னா ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு மேல உள்ள போர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணா அது வந்து பாசிட்டிவ் கிளிப்பர். நெகட்டிவ் கிளிப்பர்னா நெகட்டிவ் போர்ஷன்ஸ் ஆஃப் தி வேவ், இந்த ரெஃபரன்ஸுக்கு கீழே உள்ள போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணா அது வந்து நெகட்டிவ் கிளிப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கிளிப்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு ஆப்-ஆம்ப் இருக்கும். ஆப்-ஆம்போட பிளஸ் டெர்மினல்ல சோர்ஸ் சைனூசாய்டல் இன்புட் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்புறம் ஒரு டயோடு வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. டயோடோட பொசிஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் டயோடோட பொசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒன்னு, இந்த டயோட் கண்டக்ட் ஆனா சர்க்கியூட் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ டயோடு வந்து கண்டக்ட் ஆனா இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுவுமே க்ளோஸ் ஆகி இது ஒரு வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்கியூட். ஸோ இப்போ பார்த்தா டயோடு வந்து இதன்னா இங்கே சர்க்கியூட் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்கியூட். வோல்டேஜ் ஃபாலோயர்னா என்ன? அவுட்புட் ஃபாலோஸ் தி இன்புட். இப்போ டயோடு வந்து ஆஃபா இருந்ததுன்னா ஆஃப்னா இங்க கனெக்ட் ஆகாது. ஸோ ஆப்-ஆம்ப் வந்து ஓப்பன் லூப் மோட்ல இருக்கும். ஸோ ஆப்-ஆம்ப் ஓப்பன் லூப் இங்க ஓப்பனா இருக்கிறதுனால அவுட்புட் வோல்டேஜ் will be equal to ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ இந்த இது தெரிஞ்சா, இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கிளிப்பர் சர்க்கியூட்டே புரியும். ஓகேவா? ஸோ டயோட் கண்டக்ட் ஆனா ஆப்-ஆம்ப் வந்து வோல்டேஜ் ஃபாலோயரா இருக்கும், அவுட்புட் will be equal to இன்புட். டயோட் ஆஃப்ல இருந்ததுன்னா அவுட்புட் will be equal to ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இப்போ இதுதான் சைனூசாய்டல் வோல்டேஜ். இதோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜை எப்படி செட் பண்ணணும்னா இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் சப்ளை ஃபார் தி ஆப்-ஆம்ப். அதுல இருந்து ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் போட்டு இல்லை பாட் போட்டு
செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் செட் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், டயோட் ஆனாக இருந்தால் அது ஒரு வோல்டேஜ் ஃபாலோயராக இருக்கும். டயோட் ஆஃப்ல இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த பீரியட்ல பார்த்தா, ஸோ when VI is less than V reference, இந்த பீரியட்ல பார்த்தா VI எங்க கனெக்ட் ஆயிருக்கு, பிளஸ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. V reference எங்க கனெக்ட் ஆயிருக்கு, டயோடோட ஆனோட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பீரியட்ல இந்த இன்புட் வந்து லெஸ்ஸா இருக்கும்போது என்ன ஆகும், இங்க நெகட்டிவ் அவுட்புட் வரும். நெகட்டிவ் அவுட்புட் வந்தா டயோட் வந்து கண்டக்ட் ஆகும். டயோட் கண்டக்ட் ஆனா சர்க்கியூட் இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வோல்டேஜ் ஃபாலோயர். வோல்டேஜ் ஃபாலோயர்னா என்ன, அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு இன்புட். ஸோ இந்த பீரியட்ல அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு இன்புட். அதுக்கப்புறம் இந்த பீரியட் இருக்குல்ல, இன்புட் வோல்டேஜ் எக்ஸீட்ஸ் தி V ரெஃபரன்ஸ். அப்ப இன்புட் வோல்டேஜ் எக்ஸீட் ஆனா பிளஸ் டெர்மினல் பெருசாயிட்டு, பிளஸ்னா இங்க பிளஸ் சேச்சுரேஷன் தான், பிளஸ் அவுட்புட் வரும். அப்ப டயோட் வந்து ஆஃப் ஆயிரும். டயோட் ஆஃப் ஆயிட்டுனா ஆப்பாமோட அவுட்புட் என்னவா இருக்கும், V ரெஃபரன்ஸ் தான் அவுட்புட் வரும். ஸோ இந்த பீரியட்ல V ரெஃபரன்ஸ் வந்து அவுட்புட் ஆகும். அகெயின் இங்கே வந்து பார்த்தா டயோட் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இதுதான் அவுட்புட் வேவ் ஃபார்ம். V ரெஃபரன்ஸ்க்கு மேல இருக்க வேவ் ஃபார்ம் எல்லாம் கிளிப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பாசிட்டிவ் கிளிப்பர். இந்த V ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இங்கே V ரெஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவாவும் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். ஸோ நெகட்டிவ் V ரெஃபரன்ஸ் செட் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா V ரெஃபரன்ஸ் வந்து நெகட்டிவா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து வோல்டேஜை மாற்றிக்கணும். V ரெஃபரன்ஸை நெகட்டிவா செட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும், சேம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ல வந்து V ரெஃபரன்ஸ் வந்து நெகட்டிவா செட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் V ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் கிளிப்பராக இருந்தால் இந்த ரெஃபரன்ஸுக்கு மேலே உள்ள எல்லா சிக்னலுமே கிளிப் ஆயிரும். இப்போ நெகட்டிவ் கிளிப்பர் பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் கிளிப்பரை ஈஸியாக நெகட்டிவ் கிளிப்பரை கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு ரெண்டு ஸ்மால் சேஞ்சஸ். ஒன்று டயோடோட டைரக்ஷனை மாற்றணும், இன்னொன்று இங்கே உள்ள ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே பாசிட்டிவ் கிளிப்பர் வந்து நெகட்டிவ் கிளிப்பர் ஆயிரும். அதே பிரின்சிபல் தான், டயோட் கண்டக்ட் ஆனா இட் ஆக்ட்ஸ் as a voltage follower. டயோட் ஆஃப்ல இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் அவுட்புட்டா வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்புட் வோல்டேஜ் சைனசாய்டல் இருக்கு, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து இங்க இருக்குது. ஸோ இந்த till this point இன்புட் வோல்டேஜ் தான் பெருசா இருக்கு. ஸோ பிளஸ் டெர்மினல் பெருசா இருக்கிறதுனால டயோட் கண்டக்ட் ஆகும். ஸோ அவுட்புட் அப்படியே வருது. பட் இந்த பீரியட்ல இந்த டெர்மினல் லோ ஆயிருது. ஸோ இங்க வந்து நெகட்டிவா வரும். நெகட்டிவா வந்தா டயோட் ஆஃப் ஆயிரும். டயோட் ஆஃப் ஆனா அவுட்புட் will be equal to V ரெஃபரன்ஸ் வேல்யூ. அவ்வளவுதான், சேம் திங். டயோடோட பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ V ரெஃபரன்ஸ் பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும், இதே நெகட்டிவ் கிளிப்பர்ல V ரெஃபரன்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் சேம் தான். இந்த ரெஃபரன்ஸ் சிக்னலுக்கு கீழே உள்ள எல்லா வேவ் ஃபார்முமே கிளிப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா, கிளிப்பர் இஸ் a circuit used to clip off certain portions of the input voltage. It is an example or application of a precision diode. கிளிப்பிங் லெவலை எப்படி டிட்டர்மைன் பண்றோம், ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் செட் பண்றது வழியா கிளிப்பிங் வேல்யூவை நம்ம டிசைட் பண்ணலாம். ரெண்டு டைப் ஆஃப் கிளிப்பர் இருக்கு, பாசிட்டிவ் கிளிப்பர் அண்ட் நெகட்டிவ் கிளிப்பர். ஸோ ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.